السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்தமானவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் சென்ற வகுப்பில் நம்ம கடைசியாக ஹிஜ்ரத் பற்றி பார்த்தோம். ஹிஜ்ரத்தினுடைய சட்டங்கள் என்ன, அதனுடைய விளக்கங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு 2 ஆதாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த கடைசி வசனம், யா இபாதியல்லதீன ஆமனு, என்னுடைய அடியார்களே, ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, இன்ன அர்தி வாசிஅஹ், என்னுடைய பூமியானது விசாலமாக இருக்கின்றது, ஃபய்ய ஃபஅபுதூன், எனவே என்னை மட்டும் நீங்கள் வணங்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதாவது இங்கே பூமி விசாலமாக இருப்பதற்கும் என்னை மட்டும் நீங்கள் வணங்குவதற்கும் உள்ள அந்த கனெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொடர்பு, நீங்கள் உங்களுக்கு வற்புறுத்துகிறாங்க, உங்களுக்கு இடையூறாக இருக்குது, உங்களுக்கு நீங்கள் வணங்க முடியல அப்படிங்கிற சாக்கு போக்கு நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் பயணம் செய்யதாவது, நாடு துறந்தாவது நீங்கள் என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை வணங்குவதற்கு முயற்சி செய்யுங்க அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த உடைய வசனத்திற்கு இமாம் பகவி ரஹிமஹுல்லா, அதாவது இவர் தஃப்சீர் கலையினர் மிகப்பெரிய ஒரு அறிஞர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறார். அதாவது இது டைரெக்டாக தொடர்பில்னா கூட மறைமுகமாக தௌஹீத் அகீதாவின் தொடர்பாக இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நஸரத் ஹாதிஹில் ஆயத்து ஃபில் முஸ்லிமீன் அல்லதீன பி மக்கா வலம் யுஹாஜிரு, அதாவது இந்த வசனம், இந்த மேலே கூறப்பட்ட இந்த வசனம் யாருக்கு இறங்கப்பட்டது அப்படின்னு சொன்னால், மக்கால ஹிஜ்ரத் செய்யாமல் இருந்த முஸ்லீம்களை பார்த்து இறங்கப்பட்டது. அதாவது மதீனால என்ன பண்ணுறாங்க, அந்த 13 ஆண்டுகால மக்கள் இருந்தாங்கல்ல, அந்த மக்கால இருந்த அந்த காலம் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, மதீனாவுக்கு போனாங்க. எல்லாம் நிறைய சஹாபாக்கள் போனாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய மக்காலே இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு, எல்லா விதமான பொருளாதார உதவி, உடல் பலம் எல்லாமே இருந்திருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணியிருக்காங்க, மக்கால் இருந்திருக்காங்க. இதனால் மேபி அவங்களுடைய உத்தியோகத்திற்காக அல்லது வியாபாரத்துக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக இருந்திருக்காங்க. அது தவறு தான். ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய இடையூறு இருக்குது. அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், அவர்களை பார்த்து ஈமான் கொண்டவர்களே என்று சொல்கிறான், யா இபாதி அல்லதீன ஆமனு. அதுதான் இங்கே இமாம் பகவி சொல்கிறாங்க, இந்த வசனம் ஹிஜ்ரத் செய்யாத மக்களை பார்த்து அங்கே அல்லாஹ் இறக்கியிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை நாதாஹுமுல்லாஹு பிஸ்மில் ஈமான், ஈமான் என்ற பெயரை கொண்டு அழைத்திருக்கின்றான். அதாவது அவர்கள் முஸ்லீம் தான், ஆனால் அவர்கள் தவறு செஞ்சு விட்டாங்க. இந்த பாயிண்ட்டை சொல்வதற்கு என்ன அவசியம் அப்படின்னு நீங்கள் சிந்திக்கலாம். அதாவது நிறைய மக்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தவறான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லலாம், புரிதல் சொல்லலாம். அதாவது அவங்க நாடு திறந்தாதான், முஸ்லீம் நாட்டில் வாழ்ந்தாதான் நம்ம முஸ்லீம், காஃபிருடைய நாட்டில் வாழ்ந்தா நம்ம காஃபிரு அப்படின்ற தவறான புரிதல் இருக்குது. அப்படி கிடையாது. அவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகலை. அல்லாஹ் அவர்களை காஃபிர் என்று சொல்லலை, அவர்களை ஈமான் கொண்டுள்ளவர்கள் அப்படி தான் சொல்லியிருக்கான் அல்லாஹ். ஈமான் கொண்டுள்ளவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஹிஜ்ரத் செஞ்சு போங்க. நீங்கள் என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன்னா ஹராமுக்கும் ஷிர்க்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்தை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதாக இமாம் பகவி சொல்கிறாங்க. அதை நம்முடைய ஆசிரியர் அப்துல் வஹாப் அவர்கள் ஷேக் என்ன பண்ணியிருக்காங்க, பதிவு செஞ்சுருக்காங்க. இது முக்கியமான விஷயம். ஏன்னா ஷிர்க்குக்கும் ஹராமுக்கும் வித்தியாசம் தெரியணும். ஒரு தவறு செஞ்சுட்டா நீ இஸ்லாத்தை வெளியேறி போயிட்ட அப்படின்னு சொல்லி முடிவு செய்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது என்பது முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து, ஒரு தலீலு அலல் ஹிஜ்ரத்தி மீன சுன்னத்தி கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இப்போ நம்ம 2 வசனம் குர்ஆன்லேருந்து பார்த்தோம். இப்போ சுன்னால இருந்து ஒரு ஆதாரம் என்ன, லா தன்கதிஉல் ஹிஜ்ரா ஹத்தா தன்கதிஉ தௌபா, அதாவது ஹிஜ்ரத் ஒருபோதும் துண்டிக்கப்படாது, இதுவரை என்றால் தௌபா துண்டிக்கப்படாத வரையில். அதே மாதிரி வலா தன்கதிஉ தௌபா ஹத்தா தத்லுஅ அஷ்-ஷம்ஸு மின் மக்ரிபி, அதே போல் தௌபா துண்டிக்கப்படாது எதுவரை என்று சொன்னால் சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை. சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை. அப்போது அதாவது சூரியன் எப்போ மேற்கில் உதிக்கும், கியாமத்தில் வந்ததான். அது மிகப்பெரிய அடையாளங்கள் ஒரு அடையாளம். இப்போ என்ன சொல்ல வராங்க இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது தௌபா அதாவது ஹிஜ்ரத் எது வரைக்கும் இருக்குன்னு சொன்னால், தௌபா இருக்கிற வரைக்கும் ஹிஜ்ரத் இருக்கும். தௌபா ஒரு மனிதருக்கு எது வரைக்கும் இருக்கும், இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் அந்த மனிதனுடைய உயிர் தொண்டை குழியில் வரும் வரை அவருக்கு இருக்கும். பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சூரியன் மேற்கில் உதிக்கும் வரை இருக்கும். இது ஜென்ரலாக கியாமத்து நாள் வர வரைக்கும். சரியா? இப்போ அது வரைக்கும் ஹிஜ்ரத் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அது ஹிஜ்ரத் முடியாத ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய எண்டு வரைக்கும் ஹிஜ்ரத் இருக்கும், கியாமத்தில் எண்டு வரைக்கும் ஹிஜ்ரத் இருக்கும்.
ஹிஜ்ரத் என்ன, இது எதுக்கு இங்கே சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த முன்னாடி ஒரு ஹதீஸ் வந்து முரண்படுற மாதிரி இருக்கும், இங்கே சொல்லப்படல அந்த ஹதீஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த போன வகுப்பில், ல ஹிஜ்ரத் பாதல் ஃபத் என்ற ஒரு ஹதீஸ் இருக்குது. அதாவது மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படின்னா மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு ஹிஜ்ரத் கிடையாதுன்னா அப்போ ஹிஜ்ரத் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்கு வந்து பதில் தான், அதுக்கு வந்து இதுக்கு விளக்கம் தான் இந்த ஹதீஸ். அப்போ அங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்காலேருந்து ஹிஜ்ரத் செய்ய தேவையில்லை, ஹிஜ்ரத் செய்ய தேவையில்லை, மற்ற நாடுகள்லேருந்து ஹிஜ்ரத் செய்யலாம் தேவைப்பட்டால். அங்கே காஃபிரான ஒரு நடவடிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால், வற்புறுத்தல் இருந்துச்சுன்னு சொன்னால், ஏன்னா மக்காலேருந்து இனிமேல் ஹிஜ்ரத் செய்ய தேவையில்லை. ஏன்? மக்கா இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் இஸ்லாமிய நாடாக தான் இருக்கும், இஸ்லாமிய நகரமாக தான் இருக்கும். அதுக்காண்டி இஸ்லாமிய நகரத்துலேருந்து நீங்கள் ஹிஜ்ரத் செய்து போவதற்கு தேவையே கிடையாது. விளங்குதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, பலம் மஸ்தகர் ஃபில் மதீனதி உமிர பி பக்கியத்தி ஷராஇல் இஸ்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மதீனாவில் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம், அவங்க எல்லாமே அங்கே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்ததுக்கு பிறகு மற்ற சட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணான்னு சொன்னால் கடமையாக்கினான். என்ன மற்ற சட்டங்கள்? ஜக்காத்து, சௌமு, நோன்பு, ஹஜ்ஜு, அதே போல் வந்து பாங் அதான், ஒல் ஜிஹாத் போர், ஒல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல், இன்னும் வகைரி தாலிக்க மின் ஷராஇல் இஸ்லாம். இது தவிர நிறைய விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கினான். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்காவுடைய 13 ஆண்டு காலம் தௌஹீத் மட்டும்தான். தௌஹீதோடு சேர்த்து கடைசி அந்த மக்காவுடைய வாழ்க்கையினுடைய கடைசி எண்டில் வந்து தொழுகை, அந்த 10ஆம் ஆண்டில் அது 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 மட்டும்தான் சட்டம் என்று சொன்னால், வணக்க வழிபாடு என்று சொன்னால். அதுக்கு முன்னாடி தௌஹீத் மட்டும்தான். மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள், எல்லா விதமான சட்டங்கள் எல்லாமே, நிக்காலேருந்து எல்லாமே நிறையா அதுக்கப்புறம் தான். அஹது அல ஹாத அஷ்ர சினின், இந்த ஒட்டுமொத்த இந்த சட்டங்கள் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே தான் பண்ணாங்க? மதீனாவில் சொல்லிக் கொடுத்தாங்க. 10 வருடங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒ துவஃபிய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் இறந்து போனாங்க. ஸலவாத்துல்லாஹி வஸலாமுஹு அலைஹி, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவங்களுக்கு உண்டாகட்டுமாக, ஸலவாத்தும் உண்டாகட்டுமாக. வதீனுஹு பாக்கின், அவங்க இறந்துட்டாங்க, ஆனால் அவங்களுடைய மார்க்கம் இன்னும் நிலைத்திருக்கின்றது, அவங்களுடைய மார்க்கம் நிலைத்திருக்கின்றது. வஹாதா தீனுஹு, இதுதான் அவங்களுடைய மார்க்கம், இதுதான். அதாவது இது வந்து ஒரு வாக்கிய கோர்வை. அதாவது இவ்வளோ சொன்னால் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் அந்த புத்தகத்தில் படித்தோமே, இதுதான் அல்லாஹுடைய மார்க்கம், இதுதான் நம்மளுக்கு போதித்த மார்க்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த மார்க்கம். அவங்க இறந்துட்டாங்க. இது வந்து இன்னும் அழுத்தமாக ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், நிறைய மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கபூரில் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. இது முற்றிலும் தவறானது. இது இன்ஷா அல்லாஹ் இதனுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க என்பதற்கான ஆதாரங்களை பின்னாடி இந்த புக்கில் பார்ப்போம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதுக்கு ஒரு அழுத்தமாக இந்த வாக்கியத்தை அவங்க யார் சொல்லியிருக்கார்? நம்ம இமாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, லா ஹைர இல்லா தல்லல் உம்மத் அலைஹி, இது முக்கியமானது. அதாவது இந்த உம்மத்துக்கு நல்லது என்று ஒன்று இருந்துச்சுன்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லாத நல்லதே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். அதே போல் வலா ஷர்ர இல்லாம ஹத்தரஹா மின்ஹு, அவங்க தடுக்காத தீமையே கிடையாது, எல்லாத்தையுமே தடுத்துட்டாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க, அவங்க மார்க்கத்தை பூர்த்தி செஞ்சுட்டாங்க, மார்க்கத்தில் எந்த குறையும் வைக்கல. அல்லாஹ் நமக்கு கொடுத்த மார்க்கத்தை முழுமையாக நமக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரணும் அவங்கள பற்றி. ஏன்னா இந்த ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னால் நம்ம பித்அத்தை உருவாக்க மாட்டோம். இன்றைக்கு நம்ம வந்து பித்அத் உருவாக்குறோம்ல, ஏன் பித்அத் உருவாக்குறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத விஷயங்களை மார்க்கத்துடைய பெயரை உருவாக்குறோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்டைரக்டாக மறைமுகமாக யார் மீது குற்றச்சாட்டை வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது குற்றச்சாட்டை வைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாத ஒரு நன்மையை நான் செய்கிறேன், நஊது பில்லாஹ். இது மிகப்பெரிய ஒரு விஷயங்க, இது சிந்திக்க வேண்டிய விஷயம். அதனால் எப்பொழுதுமே மார்க்கத்துடைய பெயரில் ஏதாவது விஷயம் இருந்துச்சுன்னு சொன்னால் குர்ஆனில் இருக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருக்கா என்பதை உறுதி செஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த விஷயத்தில் நடைமுறை செய்ய வேண்டும். அப்புறம் சொல்கிறாங்க, வல் ஹைரு அல்லதி தல்ல அலைஹி அத்தௌஹீத், அதாவது அவங்க நல்ல விஷயத்தை நமக்கு போதித்தார்களே, அதில் வந்து முக்கியமானது தலையானது என்னென்னு சொன்னால் தௌஹீத், அதான் முக்கியமானது, ஏகத்துவம். அதே போல் எதெல்லாம் நமக்கு போதித்தாங்க நல்ல விஷயங்கள்? வ ஜமீஉ மா யுஹிப்புஹுல்லாஹு வ யர்தா, எதெல்லாம் அல்லாஹ் வந்து விரும்புவானோ, எதெல்லாம் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானோ அது எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அதே போல் இதெல்லாம் நம்ம நம்பிக்கை கொள்ளணும். வ ஷர்ரு அல்லதி ஹத்தரஹா மின்ஹு அஷ்ஷிர்க்,
முக்கியமான ஒரு கெட்ட விஷயம் நமக்கு வந்து எச்சரித்து போனாங்க எது பார்த்தீங்கன்னு சொன்னால் இணை வைத்தல். முக்கியமான ஒரு விஷயத்தை எச்சரித்துட்டு போனாங்கன்னா என்னது? அது இணை வைத்தல். அதே போல் ஜமீஉமா யக்ரஹுல்லாஹு வயபா, அது மட்டுமல்ல எதெல்லாம் அல்லாஹ் வந்து வெறுப்பானோ, எதை அல்லாஹ் வந்து புறக்கணிப்பானோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பஅதஹுல்லாஹு இலன் நாஸி காஃபா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கிறான். அது மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித குலம், அதோடு சேர்த்து ஜின் வர்க்கமும் அவங்க தான் நபி. அதையும் நம்ம வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா நபிமார்களும் அந்தந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டவர்கள். நம்முடைய நபி ஒட்டுமொத்த மனித குலம், இது வரைக்கும் பிறந்த, இனிமேல் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கிற, இனிமேல் வாழப்போகிறார், மறுமை நாள் வரை வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்ப வேண்டும். வஃப்தரத தஆதஹு அலா ஜமீஇ ஸகலைன் அல் ஜின் வல் இன்ஸ், அவர்களை பின்பற்றுவது ஒட்டுமொத்த ஜின் வர்க்கத்திற்கும் மனித வர்க்கத்திற்கும் கடமையாக இருக்கின்றது என்பதை இங்கே வந்து உறுதிப்படுத்துகிறார் ஆசிரியர். வழங்குதா? இன்ஷா அல்லாஹ் இதனுடைய ஆதாரம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து வரக்கூடிய வகுப்பில் பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.